இந்த லாந்தர் விளக்குகளில் இந்த 2 தண்டுகள் இல்லை என்றால் அது செயல்படாது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த லாந்தர் விளக்குகளின் வடிவத்திற்கு பின்னால் உள்ள அறிவியல் பலருக்கும் தெரியாது. இந்த விளக்கிற்கு அமெரிக்காவில் ஹரிகேன் லேம்ப் என்று பெயர், அதாவது சூறாவளி காற்றிலும் அணையாமல் எரியும் விளக்கு என்று பொருள். அவ்வாறு அது செயல்பட அதன் வடிவமைப்பு தான் காரணம். ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட மண்ணெண்ணெய் விளக்குகள் வேகமாக காற்று அடித்தால் அணைந்துவிடும். பிற்காலத்தில் காற்று வேகமாக அந்த நெருப்பின் மீது படாமல் இருப்பதற்காக இவ்வாறு சிமினி வைத்து திரியின் அடிப்பாகத்திலிருந்து காற்றை உரியிற மாதிரி அமைப்புகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த திரி வருகின்ற அந்த பகுதிக்கு கீழே பல துளைகள் இருக்கும். அது வழியா காற்று உள்ளே போய் அந்த திரி வருகின்ற பாகம் வழியாக காற்று வரும். ஆனா அந்த லாந்தர் விளக்குல அந்த வகையில ஓட்டைகள் எதுவும் கிடையாது. அப்போ காற்று எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று இந்த தண்டின் வழியாக வருகிறது. திரி இருக்கிற இந்த பாகத்தை கிழட்டி பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு இடைவெளி தெரியும். அந்த இடைவெளி இந்த 2 குழாய் போன்ற இந்த அமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த குழாய் மேல் பகுதி வரை இணைக்கப்பட்டிருக்கும். திரியை நெருப்பூட்டியவுடன் கேபிலரி ஆக்ஷன் என்ற முறைப்படி எண்ணெயை உரிந்து எரிந்து அதனுடைய எடை குறைந்து வாயு மேலே செல்ல ஆரம்பிக்கும். அதுதான் கன்வெக்ஷன் சொல்லுவோம். அவ்வாறு போகும் பொழுது காற்று உறிஞ்சு இழுக்கப்படும். அவ்வாறு உரியும் பொழுது இந்த மேல் பகுதியிலிருந்து காற்று இந்த குழாய்கள் வழியாக அடிப்பகுதிக்கு வரும். இவ்வாறு இருக்கிறதுனால வேகமாக காற்று அடித்தாலும் இந்த குழாய் வழியாக அந்த காற்று வரும் பொழுது காற்றில் உள்ள அந்த ஆற்றல் குறைந்து சீராக அது எரியும். சரி, அப்ப பல ஓட்டைகள் இருக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவற்றுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கு. இந்த கண்ணாடியை அதிக உஷ்ணமடையாமல் பார்த்துக் கொள்ளத்தான் இங்க இருக்கும் ஓட்டைகள். இந்த லாந்தர் விளக்குகள்ல 2 வகைகள் இருக்கு, ஹாட் பிளாஸ்ட் மற்றும் கோல்ட் பிளாஸ்ட். நம்ம பெரும்பாலும் கோல்ட் பிளாஸ்ட் வகையை தான் பயன்படுத்துறோம். இன்றைய தலைமுறைக்கு லாந்தர் விளக்கின் அருமை தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இன்று நல்ல நிலையில் இருக்கும் பலருக்கு ஒளி தந்தது இந்த லாந்தர் விளக்கு தான். உங்கள் வீடுகளில் இதனை பயன்படுத்திய அனுபவம் உண்டா?